So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா நீடிக்க போவதில்லை. இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து மும்பை ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஓவராலா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் நடந்துச்சு. அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி மும்பை ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணத பத்தி பார்த்துடலாம். ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்ல 2 சீசனா விளையாடினாரு. 2 சீசன்லயும் ஆஸ் அ கேப்டனாவும் பிளேயராவும் சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எப்படியோ மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்துட்டாங்க. சோ பாண்டியாவோட மைண்ட் செட் என்னவா மும்பைக்கு வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம 2 இயர்ஸ் கேப்டனா நல்லா பண்ணிருக்கோம், சோ மும்பைலையும் கேப்டனா பண்ணணுங்கிற ஒரு ஐடியால தான் வந்திருப்பாரு. பட் மும்பை இந்தியன்ஸ் தான் 2015லே அவரை எடுத்தாங்க. அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன்சில தான் அவர் வளர்ந்ததே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்க இந்த சீசன் ஷுவரா ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணுவாரு. மேபி ஃபியூச்சர் கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை பார்க்கலாங்கிறது தான் என்னோட தாட் அண்ட் ஓவரால் ஃபேன்ஸோட தாட்டா இருந்திருக்கும். பட் நேத்து நடந்தது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சீரியஸா நானே ஒரு கேகேஆர் ஃபேன் தான். என்னாலேயே அந்த நியூஸை முழு மனசோட ஏத்துக்க முடியல. ஈவன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் வருத்தப்பட்டு அவங்களோட பேஜஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். உண்மையிலே இது மும்பை இந்தியன்ஸ் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவங்க முறையா பண்றதா இருந்தா முதல்ல இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அண்ட் ரோஹித் சர்மாவும் இதை பத்தி ஓபன் அப் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா ஃபேன்ஸ் இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸும் நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களோட சோசியல் மீடியால இழந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இது ரிலேட்டடா ரோஹித் சர்மா எதுவுமே பேசல. அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் அவர் கேப்டன் ஆனதை பத்தியும் ப்ரீவியஸ் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா பத்தியும் எதுவுமே பேசவும் இல்ல, போடவும் இல்லை. ஆனா என்னதான் சிஎஸ்கே மும்பைன்ட்டு சொல்லிட்டு இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு சூப்பர் போஸ்ட போட்டாங்க. ரோஹித் சர்மா அண்ட் மகேந்திர சிங் தோனி இருக்க மாதிரியான ஒரு போட்டோவை போட்டு 2013 to 2023 a decade of cricket challenge much respect ரோஹித்ன்ட்டு ஒரு போஸ்ட் போட்டது உண்மையிலே எனக்கே பாக்குறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் தே வேல்யூ அ பர்சன். ஒரு ரோஹித் சர்மா எவ்வளவு பெரிய கேப்டன்ங்கிறது ஆப்பனன்ட் டீமான சிஎஸ்கேக்கு தெரிஞ்ச வேல்யூ கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு தெரியலையேங்கிறது தான் உண்மையிலே வருத்தமா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் பிக்சிங் அந்த மாதிரி சொல்லல. அவங்களுக்கு எந்த டீம் காம்பினேஷன் வேணும், இப்ப சப்போஸ் சச்சினே ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் வெளியே விடுறதுக்கு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கிறது தான் இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட்ல வருது. 2022 மெகா ஆக்ஷனுக்கான டீம் வேணும். சோ 3 இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் தக்க வைக்கணும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹர்திக் பாண்டியா பெரிய அளவுக்கு ஃபார்ம்லயும் இல்ல, அவருக்கு இன்ஜுரி கன்சர்னும் இருந்துச்சு. சோ இதை மைண்ட்ல வச்சு ரோஹித், பும்ரா அண்ட் ஸ்கை 3 பேரை தக்க வச்சுட்டு ஹர்திக் பாண்டியாவை வெளியே விட்டவங்க தான் மும்பை இந்தியன்ஸ். பட் இதை கூட விட்டுறலாம். ஏன்னா ரோஹித், பும்ரா, ஸ்கை 3 பேர்த்திலையும் யாரையுமே விட முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விட்டாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இப்ப ரோஹித்தை கேப்டனா வைக்காம ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா வச்சது உண்மையிலேயே ஏத்துக்கவே முடியாது. சச்சின் டெண்டுல்கர் ஒரு பெரிய ஜாம்பவான். அவரோட பெரிய ட்ரீமா இருந்தது ஓடிஐ வேர்ல்டு கப். அதை எம்எஸ் தோனி வாங்கி கொடுத்தாரு. 2008லேயே ஐபிஎல் ஆரம்பிக்குது. அப்பத்துல இருந்தே நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் தான் கேப்டனா இருந்தாரு. பட் அவரால மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐபிஎல் கப் அடிச்சு கொடுக்க முடியல. ஈவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்னா ஆஸ்திரேலியன் ரிக்கி பாண்டிங், அவர் கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனா இருந்தாரு. பட் அவரால் அதை பண்ண முடியல. அவர் கேப்டன்சியை குயிட் பண்ண யங் கேப்டனா நம்மளோட ரோஹித் சர்மாவை நியமிச்சாங்க. அந்த இயரே ஐபிஎல் கப்பும் சாம்பியன்ஸ் டிராபி கப்பும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாரு நம்மளோட ரோஹித் சர்மா. அண்ட் சச்சின் டெண்டுல்கருக்கு அதுதான் லாஸ்ட் ஐபிஎல் சீசனா இருந்துச்சு. அதுல அவரை கப்போட வழி அனுப்பி விட்டவர் தான் ரோஹித் சர்மா. ஓவராலா 10 சீசன்ல 5 வாட்டி கப் வின் பண்றாங்க. 2013, 15, 17, 19, 20 இதுல எத்தனை மேட்ச் க்ளோஸ்ல போய் வின் பண்ணாங்கன்ட்டு மேட்சஸ் எல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். குறிப்பா 2019லாம் லாஸ்ட் பால்ல வின் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல ஹர்திக் பாண்டியா தான் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, மலிங்கா அந்த மேட்ச்ல நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிருப்பாரு. ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாரும் ஹர்திக் பாண்டியாட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப லசித் மலிங்காட்ட கொடுத்து ஒரு கப்பை மும்பைக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு நம்மளோட ரோஹித் சர்மா. ஸ்மித் நல்லா விளையாடிட்டு இருப்பாரு. முக்கியமான சிச்சுவேஷன்ல ஒரு விக்கெட்டை எடுத்தே ஆகணும். ஆஃப் சைட்ல ஒரே ஒரு ஃபீல்டரை வச்சு மிச்சல் ஜான்சனை வச்சு எடுத்திருப்பாரு நம்மளோட ரோஹித் சர்மா. அதெல்லாம் அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸை குறிக்குது. சோ ஃபைனல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் அவ்வளவு அருமையா பண்ணி கப் வாங்கி கொடுத்தாரு. இல்லாட்டி இந்த இயர் நம்மளோட ரோஹித்தை கேப்டனா வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வருது. சோ நாங்க ஹர்திக் பாண்டியாவை ஃபுல் டைம் கேப்டனா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் அவங்க வெளியே விட்டுருந்தா கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்குமான்னு தெரியல. பட் அவர் இருக்கிறப்பவே கேப்டன்சியை எடுத்தது உண்மையிலே பெரிய கஷ்டமா இருக்கு. ரோஹித் சர்மா ஓவராலா 163 மேட்சஸ் as a கேப்டனா விளையாடி இருக்காரு. அதுல 91 வின்ஸ், 68 லாஸ், 4 மேட்ச் டை ஆயிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சிஎஸ்கே எத்தனை மேட்ச் ஃபைனல்ல வந்து தோத்துருக்காங்கன்ட்டு? மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டுமே 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே இருக்கக்கூடிய கப்பு 5 கப். சப்போஸ் மும்பை மாதிரியான ஒரு பெரிய டீம் இல்ல, ஒரு ரோஹித் சர்மா இல்லன்னா இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கே பெரிய டஃப் கொடுத்ததுன்னா ரோஹித் சர்மா படை தான். சோ இதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. எனக்கு வருத்தம் தான். ஆஸ் அ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா
உங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வருத்தமா இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.